விசுவாசம் முன்னோக்கி பார்க்கிறது, எதிர்காலத்தை பார்க்கிறது, இனி வருவதை பார்க்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபெய்த் லுக்ஸ் ஃபார்வர்ட். ஃபெய்த் லுக்ஸ் டு த ஃபியூச்சர், ஃபார் தட் இஸ் வேர் த கிரேட்டஸ்ட் ரிவார்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட். விசுவாசமானது, நம்பிக்கை என்பது இனி நடக்கப் போகிற காலத்தை, எதிர்காலத்தை உற்று நோக்குகிறது. அதாவது இதில் ஒரு முக்கியமான ஒரு வசனம், 3வது வசனம் நினைக்கிறேன். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. இன்னைக்கு உலகத்தோட முக்கியமான கோட்பாடு என்ன, உலகம் எப்படி உருவானது அப்படின்றது முக்கியமான கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா பிக் பேங் தியரின்னு சொல்கிறாங்க இல்லையா? தமிழில் என்ன சொல்கிறாங்க? பிக் பேங் தியரி கேள்விப்பட்டிருக்கியா? பெருவெடிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த உலகம் எப்படி உருவானதுன்னா, ஏற்கனவே ஹைலி கம்ப்ரஸ்டு மேட்டர் ஒன்று இருந்தது, அதாவது அன்இமேஜினபிளி கம்ப்ரஸ்ட். அது திடீர்னு வெடித்த உடனே அதிலிருந்து பல நட்சத்திரங்களும் எல்லாம் வெடித்து செதறி பெருசாக ஒரு பூமி அது என்னது பிரபஞ்சம் உண்டானது. அந்த பிரபஞ்சத்திலே அநேக கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் உண்டானது. அந்த நட்சத்திரங்கள் செதறி அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் செதறி வரும்போது அதில் கிரகங்கள் உண்டாயிடுச்சு, அது ஆறும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் பெருவெடிப்பு, பிக் பேங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இல்லை ஒரு யூனிவர்ஸ் இல்லை, நிறையா யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னா அவங்களால குழப்பமாயிட்டாங்க. பிக் பேங் தியரிலாம் கிடையாது சார், வேறு என்னமோ ஒன்று நடந்திருக்கு, இந்த உலகமே எப்படி உண்டானன்னு தெரில, அது ஏதோ ஒரு மர்மமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. நேற்று என்ன குவாண்டம் சயின்ஸில் நேற்று என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நட்சத்திரமும் அதே கேலக்சியில் இல்லாத 10 கேலக்சிக்கு அந்த பக்கம் இருக்கிற இன்னொரு நட்சத்திரமும் கம்யூனிகேட் பண்ணுதான். ஒரு கேலக்சிக்கு இன்னொரு கேலக்சிக்கு நடுவில் எவ்வளோ தூரம் இருக்குது? ஹவு மெனி லைட் இயர்ஸ்? லைட் இயர்ஸ்னால் என்ன? ஒளியானது ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது. இதுவே 10 நிமிஷம் போனால் எவ்வளவு, 1 மணி நேரம் போனால் எவ்வளவு, 12 மணி நேரம் போனால் எவ்வளவு, 24 மணி நேரம் ட்ராவல் பண்ணுச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுமோ அதுதான் 1 லைட் டே. இது மாதிரி 365 டேஸ் ட்ராவல் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதான் 1 லைட் இயர். இப்போ என்ன சொன்னால், ஒரு கேலக்சிக்கு இன்னொரு கேலக்சிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆண்டுகள் 1 பில்லியன் இயர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு கேலக்சியோட இந்த கடைசியிலேருந்து அந்த கடைசிக்கு போகிறதுக்கு இட் வில் டேக் 1 பில்லியன் லைட் இயர்ஸ் டு கிராஸ். அவன் என்ன சொல்கிறான், இந்த யூனிவர்ஸை இவ்வளோ கிராஸ் பண்ணுறதுக்கே 256 பில்லியன் இயர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கணக்கு சொல்கிறான். அதிகமான தூரம் அப்படின்றது. இது மாதிரி 10 யூனிவர்ஸ் தாண்டி அந்த பக்கம் இருக்கிற ஒரு நட்சத்திரமும் இந்த பக்கம் இருக்கிற நட்சத்திரமும் மைக்ரோ செகண்டில் இன்ஸ்டன்ட்லி கான்டாக்டிங் ஈச் அதர். ஆமாம், உடனே அப்படியே டிஸ்டன்ஸ்லாம் ஒன்றும் மேட்ரே இல்லை. இதை பற்றி ஐன்ஸ்டீனே ஏற்கனவே சந்தேகப்பட்டிருந்தார். அது மாதிரி தான் இப்போ நடக்குது. இதை இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சயின்டிஸ்ட்டு. எப்படி ரெண்டும் அட் ஏ டைமில் இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் கூட மைக்ரோ செகண்ட் கூட டிஃப்ரென்ஸ் இல்லாமல் இது செஞ்சால் அது அப்படியே செய்தான், அது செஞ்சால் இது இப்படியே செய்யலாம். ரெண்டும் மிமிக்கிங் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ரெண்டும் ஈச் அதர் ஆர் கம்யூனிகேட்டிங். அப்போ என்னென்னா, இவைகளை உருவாக்கினவர் யார் என்றால், நம்ம கண்ணுக்கு புலப்படாத ஒன்றால் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. நமக்கு கண்ணுக்கு புலப்படுகிறவர்கள் உண்டாகவில்லை, கண்ணுக்கு புலப்படாத விஷயங்களால் உண்டாகிறது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டானது என்று நாம் நம்புகிறோம். இதுதான் அடிப்படையான விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லை என்றால் வாழ முடியாது. அதான் ஒன்றா சொல்லிட்டு வர்றார். சாராளுக்கு 100 வயசாயிருச்சு, சாக போகிறா, அவள் எப்படி குழந்தை பெறும் அளவுக்கு பலனடைந்தாள் அப்படின்னு கேட்குறேன். உன்னுடைய சந்ததி இடத்திலே உன்னுடைய பையன்ட்ட நான் உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலத்தினே ஆக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு உன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் பலி கொடு அப்படிங்கிறார். எப்படி அவங்க விசுவாசத்தினாலே நம்புகிறார்கள் அப்படின்னு ஒருத்தருடைய விசுவாசமாக போட்டுட்டு வர்றார். அப்போ விசுவாசம் என்பது, இறை நம்பிக்கை என்பது என்ன, இனி நடக்கப் போவதை தேவன் நல்லபடியாக நடத்துவார் என்பது. நமக்கு உடம்புல காய்ச்சல் வந்துருச்சு, நோய் வந்துருச்சுன்னா நம்ம இறைவனிடத்தில் கேட்கிறோம், இறைவனிடத்தில் நம்பிக்கை வைத்து கேட்கிறோம். ஏன்னா நான் இனிமேல் குணமடைந்து ஆரோக்கியமுள்ளவனாக இருப்பேன் என்ற நம்பிக்கையில் தேவன் என்னை குணப்படுத்துவார், என்னை முழுமையாக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில் இனிமேல் நடக்கப் போகிற காரியங்களை வைத்து கேட்கிறோம். ஃபெய்த் லுக்ஸ் டு த ஃபியூச்சர்,
ஃபார் தட் இஸ் வேர் த கிரேட்டஸ்ட் ரிவார்ட்ஸ் ஆர் ஃபவுண்ட். விசுவாசம் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தவே முடியாது. விசுவாசம் இல்லைன்னு வச்சுக்கவேன், வாழ்க்கை முடிவுக்கு வந்துடும். ஆமாம், என்னத்தை இனிமேல் நான் இருந்து என்ன புண்ணியம் அப்படின்னு முடிவு. இறைவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து இறைவனுக்காக வாழ்வது தான் வாழ்க்கை. அப்போ அங்கே முடிவு வராது. இன்னும் நிறைய இறைவனுக்காக நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன இருக்குது, இதை நம்ம யோசிப்போம். The people named in Hebrew 11 and those unnamed did not receive the things promised. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் யார் யார் பேரெல்லாம் சொல்லியிருக்கோ அவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். இறைவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அதான் கடைசி வசனம் சொல்லும், நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாகவே நியமித்தார். நாமெல்லாம் இறைவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பதற்காக, இறைவனை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வாக்குத்தத்தத்தை ஒன்றொன்றாக நிறைவேற்றுகிறார். அதான் அவர் சொல்கிறாரு, 3 மத குழுவினர் ஆபிரகாமை பின்பற்றுகிறார்கள். இஸ்ரேல் மக்கள், ஜுதேயிசம், யூத மக்கள்னு தனியாகவே பிரிஞ்சிடுச்சு. இஸ்ரேல் மக்கள் தனியாக போயிட்டாங்க. ஜுதேயிசம், கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் தகப்பன் யார்? ஆபிரகாம். ஆபிரகாம் தான் நம்புகிறாங்க. முஸ்லீம்ஸ்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு இப்ராஹிம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்னால் ஆபிரகாம் ஏற்றுக்கிறாங்க. ஆமாம், ஆபிரகாமின் தேவனை தான் நாங்கள் தொழுது கொள்கிறோம். இஸ்ரேல் யூதர் மக்களும் ஜுடேயிசம், அவர்களும் ஆபிரகாமை தொழுது கொள்கிறார். ஆனால் அந்த ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? நான் உனக்கு கொடுக்க போகிற தேசத்துக்கு நீங்கள் இருந்து கிளம்பி வா, நீ அங்கே போங்கிறார். அந்த தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொல்கிறார். ஆபிரகாம் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஈசாக்கு உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் கொடுக்கவே இல்லை. யாக்கோப்பு உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் கொடுக்கவே இல்லை. யோசேப்பு உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் கொடுக்கல. மோசே உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் கொடுக்கவே இல்லை. 1000 வருஷமாக கொடுக்கவே இல்லை. ஏன்னா எகிப்தியரில் போய் அடிமையாக இருந்தது மட்டுமே 425 வருஷங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 400 வருஷம் வச்சுக்கோங்க. ஏன்னா இவர் 150 வருஷம் உயிரோடு இருக்கார் ஆபிரகாம். இப்படி 1000 வருஷமாக கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் மக்கள் கானான் நாட்டுக்கு வராங்க. அப்போ உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதே 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்போ நடத்திட்டு இருக்காரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதை இப்போ நடத்துகிறார் இல்லையா? அப்போ இறைவனுடைய இதில் ஒரு கேலக்சியிலேருந்து 10 கேலக்சி தானே அந்த பக்கம் ஒரு நட்சத்திரம் ஒன்றோட ஒன்று இணையுதுன்னா காலமோ தூரமோ நேரமோ இறைவனுடைய இதில் கிடையவே கிடையாது. எதுவுமே தடுக்க முடியாது. இறைவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ளாமல் போவதனாலே அநேக தப்பான எண்ணம் கொள்கிறோம். அதான் மக்கள்லாம் சதுசேயர்லாம் கேட்குறாங்க ஏசிட்ட, எங்கிட்ட 7 பேர் சேர்ந்து ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டாங்க. உடனே இதே கதையை பஞ்சபாண்டவரில் வச்சுட்டான். அவன் 7 பேரும் அந்த பொம்பளையும் செத்து போயிட்டு இப்போ பரலோகத்துக்கு போனால் யாருக்கு அவள் பொண்டாட்டியாக இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாதனாலே தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் அப்படின்னு சொல்கிறார். Where the greatest rewards are found, the people named in Hebrews 11 and those unnamed did not receive the things promised, but they had God's witness to their faith that one day they would be rewarded. ஆனால் அவர்கள் விசுவாசத்திலே உறுதியுள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு நாளிலே தேவன் நமக்கு நிச்சயமாக வாக்குத்தத்தம் செய்ததை கொடுப்பார் என்று. One day all of us will share that heavenly city that true saints look for by faith. விசுவாசத்தினாலே உண்மையான பரிசுத்தவான்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த பரலோக நகரத்தை நாம் எல்லாரும் போய் அடைவோம் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. We today should give thanks for these saints of old, for they were faithful during difficult times, and yet we are the ones who have received the better blessings. நம்முடைய மிஷினரிகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான மரணத்தை அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் அத்தனை பேரும் மிக கொடூரமான, சொல்லவே முடியாத, மனமே கலங்கி போகிற அளவுக்கு கடுமையான துன்பங்களை அடைந்தார்கள். எதற்கு என்றால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு தேவன் நமக்கு பதிலளிக்கிறார். நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அமைதியையும் தொல்லையில்லாத ஒரு வாழ்க்கையும் கொடுத்திருக்கிறார் என்றால் யாரெல்லாம் இறைவனிடத்திலே நம்பிக்கை வைத்தார்களோ அவர்களுக்கு சமாதானத்தை தருகிறார். யாரெல்லாம் இறைவனிடத்திலே நம்பிக்கை வைக்கவில்லையோ அவர்களுக்கு சமாதானமே இல்லை. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை.
உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வேணால் யோசனை பண்ணி பாருங்கள். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் காப்பாற்றப்படுவீர்கள். ஒன்றே ஒன்று தான். They saw some of these blessings afar off, but we enjoyed them today through Jesus Christ. இயேசு கிறிஸ்து வருவார், மேசியா வருவார், அவர் உலகத்தின் பாவங்களை கம்ப்ளீட்டாக நீக்குவார் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கையாக இருந்தது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டார். மேசியா என்னப்படுகிற பிரஜாபதி என்று ஒருவர் வருவார், அவர் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களின் பாவங்களை எல்லாம் தானே சுமந்து தீர்த்து போடுவார் என்று அனைத்து வேதங்களிலுமே இருந்தது. அவர் வந்து போய்விட்டார். அவரை இன்னும் விசுவாசியாதவர்கள் இன்னும் பாடுகளிலே இருக்கிறார். விசுவாசிக்கிற நமக்கோ அது தேவ கிருபையாக இருக்கிறது. நாம் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எதெல்லாம் சிரமம்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? விசுவாசத்தினாலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். If the saints of old had not trusted God and obeyed His will, Israel would have perished and the Messiah would not have been born. பழைய ஏற்பாட்டு காலத்திலே இருந்த அந்த பரிசுத்தவான்கள் இறைவனை நம்பி அவருக்கு கீழ்ப்படியாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நமக்கு ரட்சகர் வந்திருக்க மாட்டார். Without faith it is impossible to please God. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் அப்படின்னு பவுல் சொல்கிறார் 6ஆம் வசனத்தில். நீங்கள் இறைவனை நம்பிக்கையோடு இருக்கணும். இறை நம்பிக்கை இல்லாமல் எப்படி இறைவனிடத்தில் நீங்கள் ஜெபிக்க முடியும்? அதான் யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். இருமனம் உள்ளவன் காற்றினாலே அலையுண்டோடுகிற மேகத்தை போல் இருக்கிறான். அவன் இறைவனிடத்திலிருந்து எதையாயிலும் பெற்றுக்கொள்வேன் என்று நினையாதிருப்பானாக. இங்கே விசுவாசமே இல்லை, இறை நம்பிக்கையே இல்லை. நம்முடைய வாழ்க்கை ஏதோ காலையில் தூங்கி எதிர்க்கிறோம், அப்படியே நம்முடைய அன்றாட வேலைகளை செய்கிறோம் என்றால் அது சரியாக இருக்காது. உங்களுக்கு வரும் சோதனைகளிலே நீங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? எல்லாருக்கும் தனிப்பட்ட டெஸ்ட் உண்டு. நான் போய் பிடெக் கிளாஸ் ரூமில் உட்கார முடியுமா? உனக்கு தான் இந்த கிளாஸ் ரூம், நீ தான் படிச்சிடணும், நீ தான் 8th ஸ்டாண்டர்டுக்கு நீ தான் எழுதணும். எனக்குரிய சோதனைகள் தனி, என்னுடைய வேலையில் அம்மாவுக்குரிய சோதனைகள் தனி. ஒருத்தவர்களுக்கும் தனித்தனியாக எக்ஸாமினேஷன் உண்டு. இந்த சோதனைகளிலே நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனை பற்றி படிக்கிறீர்கள்? துன்பமான காலங்கள் வரும்போது, சோர்ந்து போகும் காலங்கள் வரும்போது இறைவனை பற்றி கொண்டால் உங்களுக்கு இப்போ என்ன சோதனையானது பரீட்சையை உண்டாக்கும். நீடிய பொறுமை இருக்குது. அந்த பரீட்சை அனுபவத்தை உண்டாக்கும். அந்த அனுபவம் உங்களுக்கு நம்பிக்கையை உண்டாக்கும். அப்போ இவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா எதிர்காலத்திலே நடக்கப் போவதை நம்பி சார்ந்திருந்தார்கள். பட் திஸ் ஃபேஸ் க்ரோஸ் as we listen to the word and fellowship in worship and prayer. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது நடக்காத காரியம். ஆனால் இந்த விசுவாசம் எப்படி வளர்ச்சி அடைகிறது என்றால் நாம் இறைவனுடைய வார்த்தையை தொடர்ச்சியாக கேட்கும்போது, அதோடு நாம் தொழுகையிலே இறைவனை தொழும் தொழுகையிலே ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நேற்று ஐயா சொல்லிட்டு வந்தது ஞாபகத்தில் இருக்கா? நேற்று என்ன சொன்னார் சொல்லு? பேப்டிசம் எங்கேருந்து வருது? எங்கேருந்து வருது? பேப்டிசம் கம்ஸ் ஃப்ரம் அபோவ், இறைவனிடத்திலிருந்து வருகிறது. பேப்டிசம்னா என்ன செஞ்சுருந்தாங்க? தனித்தனி இனக்குழுக்களாக இருந்தார்கள். ஆரம்பத்திலே யூதர்கள் மெக்கபேயர் காலத்தில் தனித்தனி குழுக்களாக இருந்தார்கள். அந்த குழுவிலே மற்றவர்களோடு அவர்கள் சேர மாட்டார்கள். அந்த குழுவில் யாராவது ஒருத்தரை சேர்க்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு தண்ணி தெளித்து அவன் பூஜையெல்லாம் செஞ்சு அவனோட சேர்த்துக்குவாங்க. இந்த பழக்கம் தான் மெக்கபேயர் காலத்திலே வந்தது. அவங்க சேர்க்கணும் அப்படின்னா தண்ணி தெளித்து சேர்த்துப்பாங்க. அதாவது நான் ஒன்றிலிருந்து பிரிந்து இதிலே சேர்கிறேன் என்ற அடையாளமாக. உள்ளபடி தண்ணீர் தெளிப்பதிலோ அல்லது முழுக்கி எடுப்பதிலோ எந்த விதமான பலனும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் உங்களை இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறீர்கள் என்று மனதார நீங்கள் சொல்ல வேண்டும். அல்லது நீங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தால் உங்களை அழைத்து வருவர்கள் இந்த பிள்ளையை நான் இறைவனுக்குள்ளாக வளர்ப்பேன் என்று மனதார சாட்சியிட வேண்டும். அறிக்கை அதுதான். அப்பொழுது வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் உங்களை வானத்திலிருந்து the baptism comes from above உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். இந்த ஐக்கியத்திலே நீங்கள் ஒன்றிருக்க வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். இப்படி நாம் இறைவனை தொழுது கொள்ளும் போது நாம் ஒன்றாக இருக்க வேண்டும். சபை கூடுவதை விட்டு விடாதிருங்கள். இதான் சொல்கிறேன். எப்பயுமே இறைவனுடைய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அன்றாடம் தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது
நாம் இந்த விசுவாசத்திலே வளர்வோம். பட் திஸ் ஃபெய்த் க்ரோஸ் as we listen to his word and fellowship in worship and prayer. Faith is possible to all kinds of believers in all kinds of situations. விசுவாசம் என்பது எல்லா விதமான விசுவாசிகளுக்கும் எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கும் சாத்தியமானது. இந்த விசுவாசத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்து விடுவீர்கள் கேட்கவே முடியாது. இறை நம்பிக்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இட் இஸ் நாட் அ லக்ஸரி ஃபார் அ ஃபியூ எலைட் செயின்ட்ஸ். அதெல்லாம் ரொம்ப பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்தவர்கள் மட்டுமே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியும், பார்க்க முடியும் என்று கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவை இப்பொழுது விசுவாசி, உன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை காண்பார். உன்னுடைய தோல்விகரமான வாழ்க்கை நிலை எந்த நிலையில் இருக்கிறது, அந்த நிலையிலே போய் அவரிடத்திலே கேளுங்கள், அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். இட் இஸ் எ நெசசரி ஃபார் ஆல் காட்ஸ் பீப்புள். அதே நேரத்திலே இது எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. நீங்கள் விசுவாசத்திலே வளரும்படி தான் உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களே அவர் கொடுக்கிறார். சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும். அது எதுக்கு கொடுக்கிறார் என்றால், நீங்கள் விசுவாசத்திலே உறுதியாக இருந்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தட்டி பறித்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய நோக்கம். எப்படி உங்களை உயர்ந்த நிலையில் ஆக்குவது? உங்களுக்கு சைக்கிள் கற்றுக் கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டுவீங்க? எதுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்குறோம்? அடுத்து 2 வீலர் ஓட்டணும், அடுத்து கார் ஓட்டணும் இல்லையா? எடுத்தவுடனே எப்படி கார் ஓட்ட முடியும்? ஒன்றும் புரியாது. அப்போ சைக்கிள் ஓட்டணுன்னா கீழே விழுந்து அடிபட தான் செய்யும். 2 சோதனை வந்த பிறகு தான் ஓஹோ இப்படின்னு புரிஞ்சுப்பீங்க. இறைவன் அநேக சோதனைகளை அனுமதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். அவற்றிலிருந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். வெற்றி மேலே வெற்றி நீங்கள் எப்படி பெற்று உயர்ந்த நிலைக்கு போவீர்கள் என்றால் இறைவனுடைய நம்பிக்கையினாலே. அப்போ நமக்கு அப்பா நல்லது தான் செய்வார், நம்ம நம்பினாதான் சைக்கிள் ஓட்ட கற்றுக்குவோம். சைக்கிளை ஓட்டும்போது கீழே தான் விழுவ, பார்த்து போ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கீழே விழுதுன்னு எதுக்கு என்னை கொண்டு சைக்கிளில் உட்கார வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் நம்பிக்கை இருந்தால் நாம் அதை செய்வோம் இல்லையா? அந்த விசுவாசம் இல்லை என்றால் உங்களுக்கு கஷ்டம். லார்ட் இன்க்ரீஸ் ஆர் ஃபெய்த். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணணும்னு லூக்காவில் கேட்குறான். ஆகவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் மிக மிக அடிப்படையான ஒன்று, இறைவன் இருக்கிறார். இந்த உலகத்திலே தோன்றிய அனைத்தும் நமக்கு தெரியாத, நம்முடைய கண்களுக்கு தோன்றாத ஒன்றினாலே உருவாகியது என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். அப்படி நடப்பவையெல்லாம் நமக்கு கண்ணுக்கு புலப்படாதவையாக நடக்கின்றன. இதை நாம் விசுவாசித்தால் நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். சம்திங் டு பாண்டர். வென் இஸ் யுவர் ஃபெய்த் த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் வென் டஸ் இட் சீம் வீக்கஸ்ட்? எப்பொழுது உங்களுடைய விசுவாசம் வலுவுள்ளதாக இருக்கிறது, எப்பொழுது அது பலவீனமாக இருப்பதாக தோன்றுகிறது? நமக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டது, சோதனையிலிருந்து நாம் வெற்றி பெற்று விட்டோம், நாம் ஜெபித்த காரியம் நடந்து விட்டது என்பதும் நம்முடைய ஜெபத்தையும் இறைவன் கேட்கிறார் என்று நாம் வலிமையாக நினைக்கிறோம். நாம் ஜெபித்த காரியம் நடக்காத போது, தாமதமாகும் போது, நாம் பலவீனமாக உள்ளபடியே இது நடக்குமா, இறைவன் நமக்கு செய்து கொடுப்பாரா என்ற பயமும் அவலமும் நமக்கு தோன்றுகிறது. அப்பொழுது நீங்கள் இறைவசனத்தை படித்து திடமுள்ளவர்களாக இருந்தால் வெற்றி பெறுவீர்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?